Drum Shivamani. இது தெரியுதா நம்ம ஊர் அடி? பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் ட்ரம் சிவமணியோட நம்ம இருக்கிறோம். எங்க நம்ம இருக்கிறோம்? ஆகாயத்துல இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல வந்து வணக்கம் சிங்கப்பூர். இதான் முதல் முறையா வரீங்களா சிங்கப்பூருக்கு? பல முறை வந்திருக்கீங்களா? பல முறை வந்திருக்கிறேன். My life started 1978 with A.M. Raja sir and Jiki அம்மா. என் ஃபாதரோட என்னை கூட்டு வந்திருந்தாரு. நாங்க இங்க நேஷனல் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் வாசம், அதுக்கப்புறம் பாலு சார் கச்சேரி கண்டினியூவா நாங்க வந்திருந்தோம். அருமை சார். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஏஎம் ராஜா ஜிக்கி, அது முதல்ல எனக்கு நீங்க அந்த பேரை சொன்னதோடய எனக்கு ஒரு சிலிர்த்துருச்சு. ஏன்னா பழைய கலைஞர்களை பற்றி தெரிந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. நீங்க திரு ஜி தேவராஜனோட பணியாற்றி இருக்கீங்க. அப்புறம் பழம்பெரும் இசையமைப்பாளர் இன்னும் நிறைய பேரோட பணியாற்றி இருக்கீங்க. யார் யார் எம்எஸ்பியோட பணியாற்றி இருக்கீங்க? திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்களோட பணியாற்றி இருக்கீங்க. எப்படி அமைந்தது இந்த வாய்ப்பு? KV மகாதேவன் புகழேந்தி சார் தான் என்னுடைய வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்சவங்க. ஏன்னா என் ஃபாதர் வந்து ட்ரம்மர் அவங்க குரூப்ல. அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவரு என்ன சப்ஸ்டிடியூட் அமைச்சாரு. ஸ்கூல் படிச்சிருக்கும் போதே எனக்கு 11 வயசு இருக்கும் அப்போ. சரி. நான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகும்போதெல்லாம் நான் அங்க ட்ரம்ஸ்ல உட்காந்து வாசிப்பேன். அப்போ அதை பார்த்துருக்காங்க அவங்க. KV மகாதேவன் சார், புகழேந்தி சார், அவங்களுக்கு தெரியும் என்னுடைய டேலண்ட் என்னன்னு. அப்போ நான் அவரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, என்ன வாசிக்க சொல்லி அமைச்சாரு. அப்போ சீர்காழி கோவிந்தராஜ் சார் வந்துட்டு இருக்காரு. அவர் பாடுறாரு டைட்டில் சாங் சொந்தங்கள் வாழ்க. ஸோ அந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முதல் படம். அப்படிதான் அவர் லைஃப் ஆரம்பிச்சு. பாலு சார் வந்து என்னுடைய ரெக்கக்னைஸ் பண்ணாரு என்னுடைய டேலண்ட் ஒரு கச்சேரியில, KV மகாதேவ் சார் கச்சேரியில. என் அப்பா கிட்ட போயிட்டு கேட்டாரு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் டு மை ரோட் ஷோஸ். என் லைஃப் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்துக்கே கூட்டின்னு போயிட்டு அண்ணன் என்ன வெளிப்படுத்தினார், அறிமுகப்படுத்தினார். அது அப்புறம் தான் எல்லாருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ட்ரம்மர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இளையராஜா சார் கூப்பிட ஆரம்பிச்சாரு, MSV சார், சங்க கணேஷ், T. ராஜேந்திரன், எல்லாரும் மலையாளம், கன்னடம், தெலுங்கு. T. ராஜேந்தர் அவரோடையும் பணியாற்றியதா நான் வந்து வாசிச்சேன். அவர் வந்து எல்லாமே சொந்தமா செய்யக்கூடிய ஒருத்தர் இல்லையா? அவர்கிட்ட பல திறன்கள் இருக்கு. அவரோட பணியாற்றும் போது உள்ள சிலவற்றை அவரு வந்து ரிதம் தான். அவரு வந்து ரிதம், அந்த ரிதமுக்கு வந்து தன்னை மறந்து ஆடுவாரு. அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் அவருக்கு. அதை வச்சு உடனே அங்க கம்போஸ் பண்ணி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து நோட்டேஷனா எழுதிக்குவாங்க. நீங்க திரைப்படங்கள்லயும் நடித்திருக்கீங்க அப்படிங்கறத நாங்க உணர்றோம். ஆமா, தெலுங்கு படத்துல வந்து நாங்க US ஆனந்த பைரவி டூர் பண்ணோம். அப்போ டைரக்டர் ஜெந்தியாலா வந்திருந்தாரு, அந்த படத்தினுடைய டைரக்டர். வரும்போது ஒரு ஈவினிங் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து அவங்க தே ஹேட் அ பார்ட்டி. அப்போ ஒய் நாட் வி கேன் டேக் ஒன் பிக்சர் இன் தெலுங்கு, இந்தோ தெலுங்குன்னு. அப்போதான் பாலு சார் சொன்னாரு, மியூசிக் மறுநாளே ஸ்டுடியோக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங். அதுக்கப்புறம் என்னுடைய சோலோ ஆஸ் அ ட்ரம்மர் பிளாக் கேரக்டர் நான் பண்ண அந்த படத்துல. விஜயசாந்தி தான் ஹீரோயின். படமட்டி சந்தியா ராகம். அதுல வந்து தாமஸ் ஜெயின், சரி, அவர் வந்து டீப் ப்ளூ சி உடைய ஹீரோ இப்போ. ஆனா அப்போ வந்து அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் வராரு. பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து செலக்ட் பண்ணி அவரை இது பண்ணோம். அந்த ஒரு படம் தான். அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு வாய்ப்பு. ஹிந்தி படம் கூட ஒண்ணு இருக்கு. ஆமா, அது வந்து மியூசிக் பண்ண ஹிந்தி படத்துக்கு. அட்கன் சட்கன் லிடியா நாதஸ்வரத்தை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அந்த படத்துல. சோ அதுக்கப்புறம் படம் சான்ஸ் எனக்கெல்லாம் மியூசிக் தான். நான் இன்டர்நேஷனல் ட்ரம்மரா வரணும்னு தான் எனக்கு எய்ம். நீங்க நினைச்சீங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. கணிதன் திரைப்படத்திற்கு இசை நீங்க பண்ண கணிதன். அப்புறம் வந்து அரிமா நம்பி. ஆமா, அந்த படத்துக்கான இசை வழங்குற அந்த வாய்ப்பு எப்படி? அந்த வாய்ப்பு வந்து நான் அடையாறுல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க தானு சாரை மீட் பண்ணேன், ப்ரொடியூசர். அந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு. அப்பதான் பார்த்துட்டு, சிவமணி எப்படி இருக்க, எங்க இருக்க? நான் பாம்பேல இருக்கேன். நான் வை நாட் யூ டூ அ மியூசிக், என் படத்துக்கு பண்ணு, நான் ஒரு டைரக்டர் அனுப்புறேன் நானு. சோ அந்த மாதிரி தான் சான்ஸ் வந்தது. அந்த 2 படமும் அவரு தான் ப்ரொடியூசிங்.